இயேசுவில் அன்பானவர்களே, இன்று அறிவியல் சார்ந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உடலாலும் உள்ளத்தாலும் ஆவியினாலும் உயிருடன் எழுப்பப்பட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்மிலே எழக்கூடும். இது இன்று மட்டுமல்ல, அன்றைய சூழ்நிலையிலிருந்தே இது ஒரு பெரிய ஒரு இறையியல் கேள்வியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, தான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற ஒரு செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தெளிவுபடுத்த இரு யுக்திகளை பயன்படுத்துகிறார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலால் சீடர்களை சந்தித்து அவர்களுடைய புறக்கண்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவதாக, சீடர்களுக்கு அருளையும் ஆசீரையும் அவருடைய அமைதியையும் வழங்கி அவர்களுடைய அகக்கண்களை தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, சீடர்கள் எவ்வாறாக இறைவனை உடலாலும் உள்ளத்தாலும் ஆவியினாலும் இறைவனை வழிபட்டார்களோ அதே போன்று நாம் அனைவரும் இறைவனை உள்ளத்தாலும் உடலாலும் ஆவியினாலும் வழிபடுவோம்.